ஹாய் கைஸ் வணக்கம். ஸோ டிஎன்எம்ஆர்பி கிளாஸஸ் அப்படிங்கிறது நம்முடைய பீனிஸ் கோச்சிங் டாட் அப்படிங்கிற வெப்சைட்டில் வந்து ஃபுல்லாகவே அவைலபிளாக இருக்குது. ஆனால் நிறையா பேருக்கு இருக்கிற பிரச்சனை தெரியுமா, இந்த கோர்ஸை வந்து எப்படி அவைல் பண்ணிக்கிறது, என்னென்ன கோர்ஸ் இருக்குது அப்படிங்கிறது எப்படி பார்க்குறது, எப்படி லாக்இன் பண்ணுறது, எப்படி லாக் அவுட் பண்ணுறது, இந்த அதே மாதிரி பிடிஎஃப் எப்படி செக் பண்ணுறது, கிளாஸஸ் வீடியோ எப்படி செக் பண்ணுறதுன்னு நிறையா டீட்டெயில்ஸ் வந்து ஃபோன் மேலே ஃபோன் போட்டு கேட்டுக்கிட்டே இருக்காங்க. ஸோ அவங்களுக்காக எக்ஸ்க்ளூசிவாக நம்ம பீனிஸ் கோச்சிங் டாட் அப்படிங்கிற வெப்சைட்டை அதே மாதிரி ஆப்லேயும் இதே மாதிரி தான் இருக்கும். கரெக்டாக? ஸோ எப்படி இதை வந்து யூஸ் பண்ணுறது அப்படிங்கிற வீடியோ தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஒன்றுமே கிடையாது, உங்களுக்கு வந்து எவ்வளோ எளிமையாக பண்ண முடியுமோ அவ்வளோ எளிமையாக வந்து நம்ம வெப்சைட்டும் சரி ஆப்பும் சரி டிசைன் பண்ணியிருக்காங்க. அட் த சேம் டைம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏன் தமிழ்நாட்டிலையும் சரி இந்தியாவிலையும் சரி உங்களுக்கு பைலிங்குவலாக கிளாஸஸ் இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 7-8 லாங்குவேஜஸில் வந்து நம்ம கோர்ஸை வந்து உங்களால் அக்சஸ் பண்ணிக்க முடியும். இப்போதைக்கு பைலிங்குவலாக கொடுத்துருக்காங்க. கரெக்டாக? தமிழ்லையும் சரி இங்கிலீஷ்லையும் சரி பைலிங்குவலாக உங்களுக்கு மாக் எக்ஸாம் அதே மாதிரி உங்களுக்கு கிளாஸஸ் எல்லாமே வந்து பைலிங்குவலாக தான் இருக்கும். எப்படி இந்த வெப்சைட்டை யூஸ் பண்ணுறது, ஏன்னா எல்லா விதமான புக்ஸு மெட்டீரியல்ஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்குது. பட் அதை எப்படி யூஸ் பண்ணுறது, பர்ச்சேஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நிறையா பேருக்கு தெரியல. ஸோ அதுக்கான சின்ன கிளாரிஃபிகேஷன் தான். கரெக்டாக? ஸோ இங்கே நீங்கள் உள்ளே போனோடனே நான் ஆல்ரெடி உள்ளே போயிட்டேன். ஒரு நிமிஷங்களேன். ஓகே. ஸோ இங்கே ஹோம் பேஜ் நீங்கள் உள்ள பீனிஸ் கோச்சிங் டாட் அப்படிங்கிற வெப்சைட்டை நீங்கள் உள்ளே போன உடனே இப்படி தான் இருக்கும். கரெக்டாக? ஸோ இது வந்து ஹோம் பேஜில் நம்ம இருக்கோம். இது எப்படி சார் லாக்இன் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ரைட் சைடு கார்னரில் லாக்இன் அண்ட் சைன் அப் அப்படின்னு சொல்லிட்டு 2 இது இருக்குது பார்த்தீங்களா. நீங்கள் ஒரு ஃப்ரெஷர் ஃபஸ்ட் டைம் யூஸராக இருந்தீங்க அப்படின்னா சைன் அப் அப்படின்னு பண்ணணும். கரெக்டாக? இதில் சைன் அப் நீங்கள் போகும்போது உங்கள் பேர், அப்புறம் லாஸ்ட் நேமு, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இமெயில் ஐடி என்ன, ஸோ அதே மாதிரி உங்களோட ஃபோன் நம்பர், அதே மாதிரி எந்த பிரான்ச்சு. கரெக்டாக? ஸோ இப்போதைக்கு திருப்பத்தூர் மட்டும்தான். அதே மாதிரி உங்களுக்கு வந்து குவாலிஃபிகேஷன் என்ன, பாஸ்வேர்டு என்ன அப்படி சொல்லிட்டு பாஸ்வேர்டு வந்து அதாவது கேபிட்டல் லெட்டர், ஸ்மால் லெட்டர், நம்பர், இது 3மே இருந்துச்சு அப்படின்னா பெட்டர். கரெக்டாக? அதே மாதிரி ரெஃபரல் கோடு, ஃபேக்கல்ட்டி யாராச்சும் உங்களுக்கு வந்து ரெஃபர் பண்ணியிருந்தாங்கன்னா அந்த கோடு இருந்துச்சுன்னா நீங்கள் கோடு கொடுக்கலாம், இல்லைனா தெரியல அப்படின்னா விட்டுடலாம். கரெக்டாக? அப்புறம் இதெல்லாம் கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு இங்கே கிரியேட் அக்கௌண்ட் அப்படின்னு நீங்கள் வந்து கேட்டோம். கரெக்டாக? இந்த கிரியேட் அக்கௌண்ட் அப்படி அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணதுக்கு அப்புறம் தான் நல்லா நோட் பண்ணி நீங்கள் ஃபஸ்ட்டே சைன் அப் பண்ணி உங்கள் நேம் ரெஜிஸ்டர் பண்ணி ஃபோன் நம்பர் மெயில் ஐடி மட்டும் கொடுக்கணும். ஓகே. நேமு, ஃபோன் நம்பர், மெயில் ஐடி கொடுத்து நீங்கள் அதை லாகின் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறமா நீங்கள் 2வது டைம் உள்ளே போகும்போது உங்களுக்கு நீங்கள் மெயில் ஐடியை கொடுத்து கிரியேட் பண்ணியிருப்பீங்க. கரெக்டாக? அப்புறம் பாஸ்வேர்டு அப்படிங்கிறத நீங்கள் வந்து ரெடி பண்ணியிருப்பீங்க ஆல்ரெடி, அதில் கொடுத்துருப்பீங்க. அந்த பாஸ்வேர்டை வந்து இதில் கொடுத்துட்டு ரிமெம்பர் மீ அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா நீங்கள் இந்த வெப்சைட்டுக்குள்ள எப்போ போனாலும் அது உங்களுக்கு வந்து அவைலபிளாக இருக்கும். கரெக்டாக? இது வந்து இமெயில் பாஸ்வேர்டு இல்லை அப்படின்னா ஓடிபி வச்சு நீங்கள் போகணும் அப்படின்னா உங்களோட மொபைல் நம்பர் கொடுத்து நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணி மொபைல் நம்பர் கொடுத்துருப்பீங்க. கரெக்டாக? அந்த மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும், நீங்கள் அதை கொடுத்தீங்கனாலும் லாக்இன் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு சைன் அப் பண்ணுறீங்க. சைன் அப் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்குன்னு பாஸ்வேர்டு, அதாவது எப்படி நம்ம ஜிமெயில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுவோம்ல, ஃபஸ்ட்டு ஜிமெயில் அண்டு யூசர் நேம் பாஸ்வேர்டு கிரியேட் பண்ணலாம். அதே மாதிரி கிரியேட் பண்ணிட்டு அப்புறம் லாக்இன் பண்ணுறீங்க. கரெக்டாக? லாக்இன் பண்ணும்போது மெயில் ஐடி அண்டு பாஸ்வேர்டு கேட்கும், இல்லைனா ஓடிபி வச்சுன்னா மொபைல் நம்பர் கொடுத்தீங்கன்னா ஓடிபி வச்சு நீங்கள் உள்ளே போகலாம். கரெக்டாக? ஸோ இதுதான் ஸ்டார்டிங் ப்ராசஸ். ஸோ நீங்கள் ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறமா வந்து இந்த மாதிரி நீங்கள் உள்ளே போயிடலாம். கரெக்டாக? ஸோ உள்ளே போனதுக்கப்புறமா பீனிஸ் கோச்சிங்கில் இப்போ நான் ஆல்ரெடி வந்து சைன்இன் பண்ணிவிட்டேன். ஓகே. லாகின் பண்ணிவிட்டேன். அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹோம் பேஜில் இப்படி தான் இருக்கும். நீங்கள் கீழே ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேசிக் டீட்டெயில்ஸ் வந்து என்னென்ன இருக்குது, அங்கே டாப் கார்னரில் என்ன இருக்கும் அதே தான் இங்கேயும் இருக்கும். ஆனால் உங்களுக்கு வந்து எல்லாமே ஒரே இடத்துல கிடைச்ச மாதிரி இருக்கும். கரெக்டாக? ஸோ கீழே ஸ்க்ரோல் பண்ணும்போது உங்களோட மெயில் ஐடி இங்கே கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டீட்டெயில்ஸ் தேவைப்பட்டால் அதில் வந்து கொடுப்பாங்க. கரெக்டாக? அதே மாதிரி உங்களுக்கு இந்த ஹோம் பேஜ் வந்துடுதா. இதில் என்னென்ன கேட்டகரியில் நம்ம வந்து கிளாஸஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு இங்கே கொடுத்துருக்காங்க. கரெக்டாக? முதல்ல எல்லா கேட்டகரி அப்படின்னு நான் கொடுத்துருக்கேன். இப்போதைக்கு 3 கேட்டகரி வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. கரெக்டாக? முக்கியமாக வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கு என்னென்னா டிஎன்எம்ஆர்பி. ஓகே. ஃபுட் சேஃப்டி ஆஃபீஸர் கிளாஸஸ். ஸோ இந்த டிஎன்எம்ஆர்பி நீங்கள் உள்ளே போனீங்க அப்படின்னா நியூ டெஸ்ட் கோர்ஸ் அப்படிங்க வியூ டீட்டெயில், இதில் வந்து வெறும் ₹1 அந்த டெஸ்ட் சீரீஸை வந்து நீங்கள் அக்சஸ் பண்ணிக்க முடியும். ஓகே. இதில் என்ன அவைலபிளாக இருக்குன்னா பிடிஎஃப் அவைலபிளாக இருக்கும். ₹1 பர்ச்சேஸ் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் ஜஸ்ட்டு வந்து டெமோவாக வந்து செக் பண்ணிக்கணும். கரெக்டாக? எது டிஎன்எம்ஆர்பி. அதே மாதிரி டிஎன்பிஎஸ்சிலையும் வந்து பார்த்தீங்கன்னா ஏஓ எக்ஸாமுக்கு உள்ளே போனீங்கன்னா அப்படின்னாலும் உங்களுக்கு வந்து கிளாஸஸ் இருக்கும். கரெக்டாக? அதே மாதிரி யூபிஎஸ்சி. ஸோ இது வந்து உங்களுக்கு நார்மலாக கேட்டகரிக்கு உள்ளே போனீங்கன்னா அதே மாதிரி கோர்சஸ் அப்படிங்கிற 2வது இருக்குது பார்த்தீங்கன்னா டாப் கார்னரில், அங்கேயும் நீங்கள் போகலாம். இல்லை இங்கேயே வந்து கோர்சஸ், பண்டில், கேட்டகரி, ப்ரொஃபைல் இது எல்லாமே வந்து சேம் தான். கரெக்டாக?
என்னென்ன கோர்சஸ் பார்த்தீங்கன்னா இப்போ ஃபுட் சேஃப்டி ஆஃபீஸருக்கான கிளாஸஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த யூனிட் வந்து 10 யூனிட்டாக பிரிச்சிருப்பாங்க கரெக்டாக. அந்த 10 யூனிட்டுக்குமே தனித்தனியாக உங்களுக்கு வந்து கோர்சஸ் அப்படிங்கிறது வந்து இருக்கும் கரெக்டாக. அதே மாதிரி டிஎன்பிஎஸ்சிலேயும் வந்து உங்களுக்கு என்னென்ன கிளாஸஸ் இருக்கோ யூனிட் வைஸ் வந்து தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இதில் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டும் இன்க்ளூடட் ஆகும் கரெக்டாக. இங்கே தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டும் கொடுத்துருக்காங்க, அதையும் வந்து நீங்கள் பார்த்துக்கலாம். இது தனித்தனியாக வேணும்னா ஃபார் சிம்பிள் எக்ஸாம்பிள் என்னென்னா, சார் எனக்கு தமிழ் எலிஜிபிலிட்டி மட்டும் வேணும் மற்றது எதுவும் வேண்டாம் அப்படின்னா நீங்கள் தமிழ் எலிஜிபிலிட்டி மட்டும் நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் கரெக்டாக. இல்லை எனக்கு இந்த குவாலிட்டி கண்ட்ரோல் மோக் எக்ஸாம் மட்டும்தான் வேணும் அப்படின்னா அதை மட்டும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் கரெக்டாக. ஸோ இதுதான் வந்து சிங்கிள் கோர்சஸ் அப்படிங்கிறது மீனிங் கரெக்டாக. இது வந்து அந்த கோர்சஸ் அப்படிங்கிறதுல தனித்தனியாக இருந்துச்சு. சார் இது பண்டில் அப்படின்னு அடுத்த ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்கன்னா. இந்த பண்டில் அப்படிங்கிறது என்னென்னா, இந்த இப்போ டிஎன்எம்ஆர்பி 10 யூனிட் இருக்குது. நீங்கள் 10ஐயும் தனித்தனியாக சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா 10,000 ரூபாய் வரும் கரெக்டாக. 10 யூனிட்டில் ஒரு யூனிட் வந்து 999 rupees. அப்போது 10,000 ரூபாய் வந்து எக்ஸாக்டாக வருது அப்படின்னா நீங்கள் 10 யூனிட்டையும் தனித்தனியாக சப்ஸ்கிரைப் ஒரே ஒரு யூனிட்னா நீங்கள் அதில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எனக்கு எல்லா யூனிட்டும் தேவை அப்படின்னா வெறும் 4,999 அதில் பாதி அமௌண்ட்டை கொடுத்து நீங்கள் வந்து அந்த பேட்சை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கரெக்டாக. சிம்பிள் புரிஞ்சிச்சா. நீங்கள் கோர்ஸில் உள்ளே போனீங்க அப்படின்னா தனித்தனியாக இருக்கும். தனித்தனி கோர்சஸ் வந்து ஒவ்வொரு கோர்ஸுமே வந்து 999 rupees வந்து வரும் கரெக்டாக. நீங்கள் தனித்தனியாக சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா தமிழ் எலிஜிபிலிட்டி இதெல்லாம் சேர்ந்து மொத்தம் ஒரு 10 யூனிட் 11 யூனிட் வருதுன்னா 10,000 ரூபாய் வந்துடும் கரெக்டாக. தனித்தனியாக நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா. அதனால தான் நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த கேட்டகரி கோர்சஸ் பக்கத்தில் பண்டில் அப்படின்னு இருக்கா. இந்த பண்டிலில் வந்து அந்த 10 கோர்சஸுமே வந்து ஒன்றா சேர்த்து பாதி அமௌண்ட் அதில் 10,000 ரூபாய் தனித்தனியாக பே பண்ணிங்கன்னா 10,000 ரூபாய் வருதுன்னா இங்கே 5,000 ரூபாய்க்கு 4,999க்கு நீங்கள் அந்த பேட்சை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். சிம்பிள் புரியுதா. இப்போதைக்கு வந்து மொத்தம் 4 பேட்சஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. என்னென்னா டிஎன்எம்ஆர்பியில் மொத்தம் 2 பேட்சஸ் வந்து அவைலபிளாக இருக்குது கரெக்டாக. அதே மாதிரி அசிஸ்டன்ட் அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸர், அசிஸ்டன்ட் ஹார்டிகல்ச்சர் ஆஃபீஸர் கரெக்டாக. ஸோ இது எல்லாமே இங்கே வந்து அவைலபிளாக இருக்குது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா செங்கோல், வாகை சுடுவோம், வள்ளுவன், அதே மாதிரி வந்து உங்களுக்கு அசிஸ்டன்ட் அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸர், இது எல்லாத்துக்குமே வந்து எந்த கோர்ஸை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாலும் 4,999 மட்டும்தான். ஆனால் இந்த வந்து வள்ளுவன் அப்படிங்கிற கோர்ஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா 2,999. இது வந்து மாக் எக்ஸாம் கரெக்டாக. ஸோ ஃபுல்லாகவே வந்து டெஸ்ட் சீரிஸ் ஓரியன்டாக தான் இருக்கும். அதனால் இதுவும் ஆல்ரெடி அப்டேட் பண்ணிக்கோ. அதனால் இது 2,999 மட்டும்தான் கரெக்டாக. இப்போ இந்த வாகை சுருவம் அப்படிங்கிற ஃபுட் சேஃப்டி ஆஃபீஸருக்கான கிளாஸஸ் வந்து நான் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். அது எப்படி பார்க்குறது அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணேன் கரெக்டாக. இப்போ வந்து இந்த வாகை சுருவம் அப்படிங்கிற பேட்ச் வந்து நான் வாங்கியிருக்கேன், இது ஓன் பண்ணியிருக்கேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன் கரெக்டாக. இது 1 year தான் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன், ஆல்ரெடி சப்ஸ்கிரைப்டு. இங்கே ரைட் சைடில் காட்டு தான். அதே நேரத்தில் உங்களுக்கு 2 year வேலிடிட்டியில் வேணும் அப்படின்னா 5,999க்கு நீங்கள் எக்ஸ்ட்ரா பே பண்ணுற மாதிரி இருக்கும் கரெக்டாக. ஆனால் இங்கே நான் 1 yearக்கு எனக்கு நான் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன் 4,999க்கு 1 year இங்கே வந்து காட்டுது. ஓகே, கீழே டிஸ்பிளே பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதோட ஃபீச்சர்ஸ் என்னென்ன அப்படி சொல்லிட்டு இங்கே வந்து காட்டும் கரெக்டாக. ஸோ இந்த கோர்சஸ் வந்து எதை பற்றி, அதே மாதிரி இதில் எந்தெந்த யூனிட்ஸ் எல்லாம் கவர் ஆகுது, எம்சிக்யூ என்னென்ன, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் என்னென்னலாம் கவர் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா டீட்டெயிலும் கீ ஃபீச்சர்ஸில் வந்து இங்கே கொடுத்துருப்பாங்க. ஓகே, அதே மாதிரி அந்த 10 கோர்சஸ் இருக்குது பார்த்தீங்களா, அது எல்லாமே இங்கே வந்து அவைலபிளாக இருக்குது. அங்கே நீங்கள் தனித்தனியாக சப்ஸ்கிரைப் பண்ணால் 10,000 ரூபாய் வரும். இங்கே வந்து ஒரே கோர்ஸில் பண்டிலாக எல்லாத்தையுமே சிங்கிளாக 4,999க்கு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறீங்க கரெக்டாக. அதையும் இன்னும் கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா இந்த கோர்சஸோட ரிவ்யூ அப்படிங்கிறது நீங்கள் வந்து கொடுத்துருப்பாங்க, நீங்கள் அதில் வந்து பார்த்துக்கலாம் கரெக்டாக. சரி, ஓகே. இப்போது நான் ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிளுக்கு இதில் வந்து நான் ஒரு கோர்ஸை வந்து உங்களுக்கு எப்படி அட்டன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை அட்டன் பண்ணி காட்டுறேன் கரெக்டாக. ஸோ இதில் நீங்கள் சப்போஸ் உள்ளே போனீங்க அப்படின்னா, இப்போ நான் வந்து எக்ஸாம்பிள் வந்து இந்த இதில் நான் கண்டினியூ லேர்னிங் நீங்கள் கொடுத்து போனாலும் சரி, இல்லை கீழே ஸ்க்ரோல் பண்ணி போனாலும் சரி, எல்லாமே வந்து ஒன்று தான் கரெக்டாக. எல்லா கோர்சஸுமே வந்து 10 கோர்சஸ் வந்து இதில் இன்க்ளூட் ஆகிருக்கு. ஏன்னா ஒரே கோர்ஸாக நீங்கள் 4,999க்கு பேட்சாக நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க. தனித்தனியாக சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா 999 தனித்தனியாக வரும் கரெக்டாக. உங்களுக்கு தனித்தனியாக வேணும்னாலும் ஒரு கோர்ஸை மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எது தேவையோ உங்கள் கையில் தான் இருக்குது கரெக்டாக. ஸோ இங்கே 10 கோர்ஸுமே இங்கே அவைலபிளாக இருக்குது, தமிழ் எலிஜிபிலிட்டி உட்பட. ஸோ இதில் வந்து இப்போ நான் வந்து இந்த ஃபுட் குவாலிட்டி ஜென்ரல் பிரின்சிபல் ஆஃப் ஃபுட் ஹைஜீன் அப்படிங்கிற இந்த டாப்பிக்கை வந்து நான் சும்மா செக் பண்ண போகிறேன் கரெக்டாக. இப்போ நீங்கள் எதில் உள்ளே போனாலும் அதுதான் வரும், அதில் என்ன டீட்டெயில்ஸ் இருக்கும். அதே மாதிரி நான் இப்போ வந்து ஃபுட் குவாலிட்டி ஜென்ரல் பிரின்சிபல் ஆஃப் ஃபுட் ஹைஜீன் இதை வந்து நான் செக் பண்ண போகிறேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 122 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்ரோல் பண்ணியிருக்காங்க கரெக்டாக. அதே மாதிரி 50 லெசன்ஸ் வந்து இதில் இருக்குது. இது ஓவரால் டைமிங் வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு 8 hours 51 minutes வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க கரெக்டாக கிளாஸஸ். அதே மாதிரி இதை வந்து பார்த்தீங்கன்னா
சர்மிளா எம்எஸ்சி அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா மைக்ரோபயாலஜி டிபார்ட்மெண்ட், இவங்க தான் இதை இப்போதைக்கு வந்து உங்களுக்கு ஸ்காலர் டேக் கேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கரெக்டாக. ஸோ அதே மாதிரி வேறு ஃபேக்கல்ட்டிஸ் வந்து உங்களுக்கு மகாலட்சுமி அவர்களும் அவங்க பிஹெச்டி முடிச்சிருக்காங்க. ஸோ பிஹெச்டி ஸ்காலர் அவங்களுமே இது வந்து அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறாங்க. அவங்களும் இதை வந்து உங்களுக்கு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கரெக்டாக. அந்த 2 மென்டார்ஸோட ப்ரொஃபைல் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சைடில் நீங்கள் கோ டு கோர்ஸ் கீழே வந்து கோர்சஸ் இருக்கா, அது கீழே பார்த்தீங்கன்னாலே தெரியும். கரெக்டாக. மகாலட்சுமி அவர்கள் அண்டு சர்மிளா மேம். ஓகே. அப்புறம் இந்த செக்ஷன் 1 இருக்குது பார்த்தீங்களா, இந்த செக்ஷன் 1ல் வந்து இது வந்து ஃப்ரீ. ஓகே. ஸோ இதில் எல்லாம் ஆல் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா என்னென்ன இருக்கோ எல்லாமே வரும். ஃப்ரீ மட்டும் கொடுத்தீங்கன்னா எது ஃப்ரீயோ அது மட்டும் காட்டும். பிடிஎஃப் கொடுத்தீங்க அப்படின்னா என்னென்ன பிடிஎஃப் வந்து அவைலபிளாக இருக்கோ அதை மட்டும் இங்கே வந்து காட்டும். கரெக்டாக. ஸோ இங்கே வந்து பாருங்களேன், சப்போஸ் நான் இங்கே வந்து ஷெட்யூல் நான் வந்து பார்க்குறேன். கரெக்டாக. ஷெட்யூல் நான் இப்போ வந்து பார்க்குறேன் அப்படின்னா ஷெட்யூல் வந்து எனக்கு இங்கே வந்து கிளியராகவே தெரியும். ஓகே. இங்கே வந்து பிடிஎஃப் ஷெட்யூல் பிடிஎஃப் நான் இங்கே வந்து கொடுத்துருந்தேன். ஒவ்வொரு கிளாஸஸும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து நான் கொடுத்துருக்கேன் பார்த்தீங்களா, இங்கே உங்களுக்கு வந்து அவைலபிளாக இருக்கும். ஓகே. ஸோ இதை வந்து பெருசாக ஆக்கிக்கலாம், தேவைப்பட்ட டவுன்லோடும் பண்ணிக்கலாம். கரெக்டாக. ஸோ இதை வந்து ஒவ்வொரு கிளாஸ் ஷெடியூலும் வந்து எவ்வளோ நேரம் யூஸ்வலாக 30 நிமிஷத்துலேருந்து 40 நிமிஷம் வரைக்கும் கிளாஸஸ் அப்படிங்கிறது இருக்கும். நம்ம வந்து 1 ஹவர், ஏன்னா ஆன்லைனை பொறுத்தவரை 1 ஹவர் அப்படிங்கிறது நம்ம வந்து கொடுக்கல, வெறும் 30 நிமிஷத்துலேருந்து 40 நிமிஷம் வரைக்கும் ஈஸியாக உங்களால் அக்சஸ் பண்ண முடியும். கரெக்டாக. ஸோ இதை வந்து சர்மிளா மேம் இந்த கிளாஸஸ் அப்படிங்கிறது டேக் கேர் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து மொத்தம் 16 கிளாஸஸ் அப்படிங்கிறது அவைலபிளாக இருக்குது. கரெக்டாக. ஃபுட் குவாலிட்டியில். ஸோ இதை வந்து நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஓகே. இது வந்து ஃப்ரீயாக, அதாவது செக்ஷன் 1ல் இருந்தது. ஓகே. ஸோ இங்கே வந்து ஆல் அப்படின்னு கொடுத்தோன்னா எல்லாமே வந்துச்சு பார்த்தீங்களா. அதே மாதிரி செக்ஷன் 2 அது வந்து பெய்டு. ஓகே. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு செக்ஷன் 1 வந்து யார் வேணாலும் அக்சஸ் பண்ணிக்கிற மாதிரி இருந்துச்சு. செக்ஷன் 2ல் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஃபுட் குவாலிட்டி. ஓகே. இதில் வந்து 8 hour 59 minutes இருக்குது. இதில் ஆல் கொடுத்தனா எல்லாமே வரும். ஃப்ரீ கொடுத்தனா எதெல்லாம் ஃப்ரீயோ அது உங்களுக்கு வந்து அவைலபிளாக காட்டும். வீடியோ கோர்சஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதுவுமே என்னென்ன வீடியோஸ் எல்லாம் அவைலபிளாக இருக்கோ அது எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து காட்டும். கரெக்டாக. ஸோ அட் த சேம் டைம் வந்து பார்த்தீங்க இப்போ ஃபுட் ரீகால் வந்து ஃப்ரீயாக உங்களுக்கு வந்து வீடியோ கொடுத்துருக்காங்க அப்படின்னா அந்த வீடியோ எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து இதை ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸஸ் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களால் அக்சஸ் பண்ணி வெல்கம் டு எவ்ரி ஸ்டூடண்ட்ஸ் who are preparing for the exam. I hope you all are doing well. நம்ம பார்க்குற யூனிட் ஃபுட் ப்ராடக்ட் இருக்கு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரீகால் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இது இந்த வீடியோ வந்து உள்ள போகும்போது கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கிளாஸஸ் எவ்வளோ கனெக்ட் பண்ணிருக்காங்களோ அதில் வந்து உங்களுக்கு எம்சிக்யூவும் செக் பண்ணிருக்காங்க. அந்த கிளாஸஸில் எவ்வளோ கண்டக்ட் பண்ணுறாங்களோ லாஸ்ட்டாக எம்சிக்யூ அப்படிங்கிறதும் 10 எம்சிக்யூ அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து சொல்லிக் கொடுப்பாங்க. கரெக்டாக. இந்த வீடியோ வந்து நீங்கள் ஃபுட் ரீகால் அப்படிங்கிறத ஃப்ரீயாகவே இப்போதைக்கு அக்சஸ் பண்ணிக்கலாம். கரெக்டாக. அது ஃப்ரீன்னு காட்டும். ஃப்ரீனே காட்டும். ஓகேவா. சரி. ஓகே. இப்போ வந்து வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா 16 வீடியோஸ் அப்படிங்கிறது அவைலபிளாக இருக்குது. ஸோ அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிஎஃப்பும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீயாக இத்தனை பிடிஎஃப் அப்படிங்கிறது அவைலபிளாக இருக்குது. அதே மாதிரி குவிசஸ். கரெக்டாக. ஸோ குவிசஸ் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா குவிசஸ் எதெல்லாம் ஃப்ரீயாக இருக்கோ அது எல்லாமே வந்து இதில் அவைலபிளாக இருக்கும். கரெக்டாக. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆல் அப்படின்னு கொடுக்கலாம், இல்லை இதில் போகலாம். சம்திங் உங்களுக்கு எது தேவைப்படுதோ அதில் நீங்கள் உள்ளே போயிட்டு செக் பண்ணிக்க முடியும். கரெக்டாக. சரி. ஓகே. இப்போ வந்து நான் உங்களுக்கு ஒரு குவிசஸ் அப்படிங்கிறத அட்டன் பண்ணி காட்டுறேன். இந்த ஃபுட் ரீகால் அப்படிங்கிற இந்த குவிசஸ் வந்து மட்டும் நான் அட்டன் பண்ணி காட்டுறேன். கரெக்டாக. இப்போது இந்த ஃபுட் ரீகால் அப்படிங்கிற குவிசஸ் நான் உள்ளே போகும்போது மொத்தம் 12 நிமிஷம் உங்களுக்கு 10 கொஸ்டின். கரெக்டாக. அதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன அப்படின்னு இங்கே கொடுத்துருக்காங்க. இதில் வந்து ஸ்டார்ட் குவிஸ் அப்படின்னு நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த பேசிக் டீட்டெயில்ஸ் அப்படிங்கிறது இருக்கும். கரெக்டாக. ஸோ இது வந்து நான் ஆல்ரெடி அட்டெம்ப்ட் கொடுத்துட்டேன். கரெக்டாக. ஸோ அதனால் வந்து இங்கே காட்டலை. ஓகேவா. சரி. ஓகே. வேறு குவிசஸ்க்கு நம்ம போயிடலாம். வெயிட். ஓகே. ஸோ இப்போது இதில் நான் ஸ்டார்ட் குவிஸ் 11 கொஸ்டின் 14 நிமிஷம் இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து 2 அட்டெம்ப்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே. ஒரு 2 அட்டெம்ப்ட் 11 மார்க்கு 11 கொஸ்டின் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இதை ஸ்டார்ட் குவிஸ் அப்படின்னு கொடுத்ததுக்கு முன்னாடியே வந்து உங்களுக்கு இங்கிலீஷில் வேணுமா தமிழில் வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குது. எனக்கு தமிழில் மட்டும் போதுன்னா தமிழை மட்டும் சூஸ் பண்ணிக்கோங்க. இங்கிலீஷ் மட்டும் போதும் அப்படின்னா இங்கிலீஷ் மட்டும் சூஸ் பண்ணிக்கோங்க. சப்போஸ் எனக்கு வந்து பைலிங்குவலை, ஏன்னா பைலிங்குவலாக ப்ரிஃபர் பண்ணுங்க, அதுதான் வந்து உங்களுக்கு நல்லது. கரெக்டாக. இங்கிலீஷ்லேயும் இருக்கும் தமிழ்லேயும் இருக்கும். ரெண்டையுமே வந்து ப்ரிஃபரன்ஸ் கொடுத்தீங்க அப்படின்னா ஏன்னா ஃபஸ்ட்டே வந்து நீங்கள் லாங்குவேஜ் சூஸ் பண்ணிடுறீங்க. கரெக்டாக. இடையிலையும் போய் நீங்கள் சூஸ் பண்ணிக்க முடியும். அதுக்கு முன்னாடி வந்து நம்ம இந்த ஆன்லைன் எக்ஸாம் கனெக்ட் பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படிங்கிறது இங்கே ஓப்பன் ஆகுது. நீங்கள் இன்ஸ்ட்ரக்ஷன் இது ஸ்டார்ட் கொடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இதில் இப்போ பாருங்களேன்
ஒய் இஸ் ஜிஎம்பி அமைப்புகளில் ட்ரேசபிலிட்டி ஏன் முக்கியத்துவம் அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து கேட்குறாங்க. இது ஜஸ்ட்டு உங்களுக்கு எது ஆன்சராக தோணுது. ஏன்னா ஃபுட் குவாலிட்டி நமக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ், அதாவது நம்ம படிக்கலை கரெக்டாக. ஐ மீன் என்ன சொல்ல, இந்த சாப்டர் நீங்கள் படிச்சிருந்தீங்க அப்படின்னா இது ஈஸியாக இருக்கும். ஓகே, ஸோ இப்போ நான் இதை அப்டேட் பண்ணிட்டேன். ஸோ கீழே ஒவ்வொரு கொஸ்டின், உணவு வளாகத்தில் நுண்ணுயிர் வளர்ச்சிக்கு எந்த காரணி அதிகம் உதவுகிறது. ஸோ இந்த மாதிரி நான் அப்டேட் பண்ணிக்கிட்டே போய்கிட்டே இருக்கேன் கரெக்டாக. ஸோ நெக்ஸ்ட்னு நான் போய்கிட்டே இருக்கேன். இப்போ 10 கொஸ்டினும் வந்து நீங்கள் இதை ரீட் பண்ணி ஆன்சர் பண்ண முடியும் கரெக்டாக. ஸோ இதில் ஏன்னா இங்கே பைலிங்கலும் இருக்குது. ஃபைண்ட் த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். ஓகே, ஸோ இங்கே இதையும் கொடுத்துருக்கு. சரியான அறிக்கைகளை கண்டறிவாயா அப்படின்னு சொல்லிட்டு அதையும் இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் அதையும் செக் பண்ணிக்கலாம் கரெக்டாக. ஸோ 10 கொஸ்டினையும் நீங்கள் வந்து 11 கொஸ்டின் நீங்கள் அட்டன் பண்ணதுக்கப்புறம் ரிவ்யூ பண்ண முடியும் ஒவ்வொரு கொஸ்டினையும் கரெக்டாக. அதே மாதிரி இங்கே குவிஸஸ் வந்து பார்த்தீங்கன்னா சப்மிட் நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட ரேங்க் அப்படிங்கிறது இங்கே வந்து வரும் கரெக்டாக. ஸோ உங்களோட ரேங்க் என்ன, ஸோ நீங்கள் எந்த அளவுக்கு வந்து அட்டன் பண்ணியிருக்கீங்க, எத்தனை கொஸ்டின் கரெக்டு தப்பு அப்படிங்கிறது எல்லாத்தையுமே இங்கே வந்து வந்துடும். கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த 11 கொஸ்டினுக்கான ஆன்சர் உங்களுக்கு வந்துடும் கரெக்டாக. இது வந்து தமிழில் படிக்கணும்னா தமிழில் நீங்கள் கொடுத்தீங்கன்னா தமிழில் வரும். போத்து கொடுத்தீங்கன்னா இங்கே பைலிங்குவலாக இங்கிலீஷில் மட்டும் கொடுத்தீங்கன்னா இங்கிலீஷில் மட்டும் வரும் கரெக்டாக. நான் இப்போ போத்து கொடுக்குறேன், பைலிங்குவலாக வருது பார்த்தீங்களா. இந்த பிடிஎஃப் வந்து ஆன்சரோட நீங்கள் டவுன்லோடும் பண்ணிக்கலாம் கரெக்டாக. கீழே ஸ்க்ரோல் பண்ணி போனீங்கன்னா ஒவ்வொரு 11 கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன, நீங்கள் வந்து எது தப்பாக அட்டன் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதையும் உங்களுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த கீழஸும் எக்ஸ்பிளனேஷன் அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா. இந்த இதை எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தீங்கன்னா அது எக்ஸ்பிளனேஷனும் சேர்ந்து வரும் கரெக்டாக. ஸோ இதோட சேர்த்து நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம் கரெக்டாக. ஸோ இது வந்து எக்ஸ்பிளனேஷன் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் பண்ணிக்குவாங்க. ஓகே, ஸோ நீங்கள் அதையும் வந்து பார்த்துக்கலாம். ஸோ அதே மாதிரி நீங்கள் கீழே ஸ்க்ரோல் பண்ணியே போங்க ஓகேவா. ஸோ அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணி போனீங்கன்னா 11 கொஸ்டினுக்கான ஆன்சர் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ இது வந்து உங்களுக்கு ஜஸ்ட் டெமோ மட்டும் தான் நான் கொடுத்துருக்கேன் கரெக்டாக. ஸோ இது வந்து 2வது டைம் நீங்கள் அட்டன் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்து ப்ராசஸ். ஓகே, அதே மாதிரி நீங்கள் பண்டிலில் போய் கோர்சஸ் வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துருந்தோம். அதே மாதிரி உங்களுக்கு இப்போ மை கோர்சஸ் அப்படின்னு நீங்கள் உள்ளே போனீங்கன்னா எது நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கிறோம் அந்த டீட்டெயில் இங்கே வரும் கரெக்டாக. ஸ்டார்ட் லேர்னிங் நீங்கள் எந்த கோர்ஸை பர்ச்சேஸ் பண்ணீங்க அந்த மை கோர்சஸில் உள்ளே போய் ஈஸியாக அக்சஸ் பண்ணிக்க முடியும் கரெக்டாக. ஸோ அதே மாதிரி ஃபியூச்சரில் நம்ம நம்ம எஃப்எஸ்ஓ எக்ஸாமுக்கு வந்து ஆன்லைன் கிளாஸஸும் கொண்டு வர போகிறோம். ஸோ அதுக்கான எதுவுமே வந்து கூடிய சீக்கிரத்தில் நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம் கரெக்டாக. ஸோ அதே மாதிரி முக்கியமாக தெரியும்ல, ஸோ எக்ஸாம்ஸ் அப்படிங்கிறது என்னென்ன எக்ஸாம்ஸ் இருக்கோ அதுக்கான குவிசஸ் எல்லாமே வந்து இங்கே கொடுத்துருந்தாங்க. பெய்டு இருக்குது, ஃப்ரீயாகவும் இருக்குது. கோர்சஸ் என்னென்ன கோர்சஸ் இருக்குது, ஸோ அது எல்லாத்தையும் வந்து டிஸ்பிளே பண்ணிங்க. பண்டில்ஸ் அப்படிங்கிறது 4 பண்டில் இருக்குது கரெக்டாக. ஸோ அதையும் நீங்கள் வந்து டிஸ்பிளே பண்ணியிருக்கீங்க. அதே மாதிரி கேட்டகரி 3 கேட்டகரி, உங்களோட ப்ரொஃபைல் ஓகே, பேசிக் இன்ஃபர்மேஷன் கரெக்டாக. ஸோ அதே மாதிரி பேமெண்ட்டுக்கு இங்கே பண்ணிங்கன்னா இங்கே பேமெண்ட் வந்து நீங்கள் இதில் உள்ள வந்துடும் கரெக்டாக. பெண்டிங் அதாவது நீங்கள் எதெல்லாம் வந்திருக்கியோ அதெல்லாம் வந்துடும் கரெக்டாக. ஸோ அது மாதிரி லைவ் கிளாஸஸ் எல்லாமே ஓகே. ஸோ இதுதான் அங்கே நம்முடைய phoenixcoaching.in அப்படிங்கிற வெப்சைட்டை வந்து நீங்கள் அக்சஸ் பண்ணுற மெத்தடு கரெக்டாக. ஸோ இது வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படி சொல்லிட்டு நம்புகிறேன். இதை தாண்டி உங்களுக்கு வள்ளுவன் அப்படிங்கிற மாக் எக்ஸாம் பேட்சஸ் அப்படிங்கிறது ஜூன் 17ஆம் தேதியிலேருந்தும், அதே மாதிரி உங்களுக்கு ஃபுட் சேஃப்டி ஆஃபீஸர் ரிலேட்டடாக எல்லா புக்ஸுமே வந்து அவைலபிளாக இருக்குது கரெக்டாக. மொத்தம் 4 வால்யூமில் அவைலபிளாக இருக்குது. அதே மாதிரி உங்களுக்கு டிஎன்எம்ஆர்பி எக்ஸாம், அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸர் எக்ஸாம் எல்லாமே அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு டவுட் இருக்குது இல்லை அப்படின்னா அட்மிஷன் பண்ணணும் ஏதோ அப்படின்னா இந்த நம்பருக்கு கால் பண்ணி 9345021525 9345188422 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணி எந்த டவுட்னாலும் கிளாரிஃபை பண்ணிக்கோங்க. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறேன். ஸோ புரிஞ்சதும் நம்பருக்கு கரெக்டாக. ஸோ இந்த மாதிரி ஃபீனிக்ஸ் எஜுகேஷனை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு செக் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வீடியோ நம்ம மறுபடியும் மீட் பண்ணலாம். நன்றி, வணக்கம். தேங்க்யூ கைஸ்.